உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கருணாநிதியின் முக்கிய புள்ளி அதிரடி கைது. ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் தற்கொலைக்கு முயன்ற நபரால் பரபரப்பு. நீக்கப்பட்ட போலீசார். சாதாரண திரைப்படத்தை பெறுபேறுகள் வெளியாகும் திகதி அறிவிப்பு. கொன்று புதைக்கப்பட்ட மக்கள், புலிகள் தொடர்பில் புனையப்படும் கதைகள். இலங்கையில் ஆயிரக்கணக்கான அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு ஆபத்து. பேச்சுவார்த்தைக்காக இஸ்ரேல் கத்தாருக்கு ஒரு குழுவை அனுப்ப உள்ளது. கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் யுத்த காலத்தில் கருணாநிதியின் அம்பாறை மற்றும் திருக்கோவில் பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவருமான KN புஷ்பகுமார் எனும் இனிய பாரதி விசாரணை வலயத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை குற்றப்புலனாய்வு பிரிவினரின் மற்றொரு அணியினர் புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இனிய பாரதியை இன்று கைது செய்தனர். குறித்த தகவலுக்கு அமைய கோவில் பிரதேசத்தில் உள்ள முனியக்காடு பகுதியில் அவர் புலனாய்வு பிரிவினரால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். குறித்த கைதானது இனிய பாரதியின் மீதான தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள், இளைஞர் யுவதிகளை கடத்தி காணாமல் ஆக்கியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளடங்கலாக முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரநீரு படுகொலை தொடர்பில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு காலி முகத்திடலுக்கு முன்பாக ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் நபரொருவர் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளப் போவதாக தெரிவித்து குழப்பம் விளைவித்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக உள்ள சமைச்சை விளக்கு கம்பத்தில் ஏறி தனது உயிரை மாய்த்துக் கொள்ளப் போவதாக குறித்த நபர் மிரட்டியதால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. குறித்த கம்பத்தில் இருந்து தான் கீழே விழப்போவதாகவும் உயிரை மாய்த்துக் கொள்ளப் போவதாகவும் தெரிவித்த நபரை அங்கிருந்த மக்கள் காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர். எனினும் அந்த நபர் கீழே இறங்காமல் தொடர்ந்தும் சமைச்சை விளக்கு கம்பத்திலேயே அமர்ந்திருந்த நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அவரை மீட்டனர். உயிரை மாய்த்துக் கொள்ளப் போவதாக தெரிவித்து மிரட்டிய நபரை பின்னர் போலீசார் அழைத்து சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 காப்போத்தா சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் ஜூலை 15ஆம் தேதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. விடைத்தாள் திருத்தும் பணிகள் தற்போது இறுதிக் கட்டத்தில் உள்ளதாகவும் அந்த திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு மார்ச் மாதம் நடத்தப்பட்ட சாதாரண தர பரீட்சையில் மொத்தம் 4,78,182 பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றினர். அவர்களில் 3,98,182 பேர் பாடசாலை மாணவர்கள் என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. காப்போத்தா சாதாரண தர பரீட்சை முடிவுகள் வெளியிடப்பட்டதும் இதேவேளை 2025ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சை நவம்பர் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் பரீட்சைகள் திணைக்களம் அண்மையில் அறிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது. அதற்கான விண்ணப்பங்கள் ஜூன் 26 முதல் ஜூலை 21, 2025 வரை நிகழ்நிலையில் கோரப்படும் என்றும் திணைக்களம் அறிவித்துள்ளது. தேசிய தலைவர் தொடர்பாகவும் கொன்று புதைக்கப்பட்டவர்கள் தொடர்பாகவும் புரைவுகளை அவிழ்த்துவிடுவதுடன் அப்பட்டமான அச்ச வெளிப்பாட்டையும் சமகாலத்தில் காணக்கூடியதாக உள்ளது. செம்மணி விவகாரத்தில் ஈழத்தமிழர்களின் பக்க சார்பை மடைமாற்றி தப்பித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராணுவ அதிகாரிகளும் அவர்களின் ஒட்டுக்குழுக்களாக செயற்பட்டவர்களும் தள்ளப்பட்டுள்ளனர். நாளுக்கு நாள் தொடரும் அகழ்வு பணிகளில் மனங்களை ரணங்களாக்கும் முடிவுகள் கிடைக்கப்பெற்று வரும் நிலையில் அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகளின் பொறுப்புக்கூறல் தொடர்பிலான கோரிக்கைகள் தென்னிலங்கை இனவாதிகளையும் அவர்களின் ஆதரவாக வடக்கில் செயற்படுபவர்களையும் பதற வைத்துள்ள நிலையில் பிரித்தானிய வெளியுறவு பொதுநலவாயம் மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் துணை செயலாளர் கேத்தரின் வெஸ்ட் இந்த விவகாரத்தில் பிரித்தானியாவின் தீவிர ஈடுபாட்டை உறுதிப்படுத்தியதுடன் வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயத்தில் விசேட கவனம் செலுத்தி நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் குறித்து விவாதிக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்துவதாகவும் கேத்தரின் வெஸ்ட் தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் தொடர்பான 1000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் மற்றும் விசாரணை கோப்புகள் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த காலங்களில் பல போலீஸ் பிரிவுகளுக்கு அனுப்பப்பட்டு விசாரிக்கப்படாமல் இருந்த முறைப்பாடுகளை மீண்டும் விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவு, நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு, போதைப்பொருள் தடுப்பு பிரிவு உள்ளிட்ட பல முக்கிய பிரிவுகளில் மூடப்பட்டுள்ள கோப்புகளை மீண்டும் திறக்க குற்றப்புலனாய்வு திணைக்களம் முடிவு செய்துள்ளது. ஆலோசனை தேவைப்படும் விடயங்கள் மற்றும் கைதுகள் குறித்து சட்டம் அதிபரிடம் விசாரித்து ஆலோசனை பெறப்பட உள்ளது. இந்த விவகாரம் குறித்து ஆராயுமாறு பொது பாதுகாப்பு அமைச்சர் பதில் போலீஸ் மா அதிபருக்கு தகவல் வழங்கியுள்ளதாக அரசு மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன.
காசா போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகள் விடுதலை ஒப்பந்தம் தொடர்பான சமீபத்திய திட்டம் குறித்து ஹமாஸுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இன்று கட்டாருக்கு ஒரு குழுவை அனுப்ப இஸ்ரேல் முடிவு செய்துள்ளது. கட்டார், அமெரிக்கா மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தர்கள் முன்வைத்த திட்டத்தில் ஹமாஸ் செய்ய விரும்பிய ஏற்றுக்கொள்ள முடியாத மாற்றங்கள் என அவர் விவரித்த போதிலும் அவர் அழைப்பை ஏற்றுக்கொண்டதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நேற்று முன்தினம் இரவு 60 நாள் போர் நிறுத்தத்திற்கான திட்டத்திற்கு தயாராக இருப்பதாக ஹமாஸ் கூறியுள்ளது. இருப்பினும் நிரந்தர போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் போர் மீண்டும் தொடங்காது என்று உத்தரவாதம் உள்ளிட்ட திருத்தங்களை குழு கோரியதாக பாலஸ்தீன அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நேற்றைய தினம் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 78 பேர் கொல்லப்பட்டதாக சிவில் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கருணாநிதியின் முக்கிய புள்ளி அதிரடி கைது. ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் தற்கொலைக்கு முயன்ற நபரால் பரபரப்பு. விதிக்கப்பட்ட போலீசார். சாதாரண திரைப்படத்தை பெறுபேறுகள் வெளியாகும் திகதி அறிவிப்பு. கொன்று புதைக்கப்பட்ட மக்கள், புலிகள் தொடர்பில் புனையப்படும் கதைகள். இலங்கையில் ஆயிரக்கணக்கான அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு ஆபத்து. பேச்சுவார்த்தைக்காக இஸ்ரேல் கத்தாருக்கு ஒரு குழுவை அனுப்ப உள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.